காளியம்மாள் எப்போ இந்த ஆடியோ ஒண்ணு பிசிறு இன்னும் ஒரே ஒரு பிசிறு இருக்கு அப்படின்னு நீங்க அன்னைக்கு விமர்சனத்தோட பேசினார். அவரும் சாட்டை துரைமுருகனும் பேசுற ஆடியோ வெளியே வந்தப்பயே காளியம்மாளுக்கு ரொம்ப ஒரு பெரிய அப்செட்டு, அவங்களுக்கு பெரிய சங்கடம் ஆகி போச்சு. காளியம்மாள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக ஃபேமிலி அவங்க. இவங்க மட்டும்தான் நாம் தமிழர்ல இருந்தாங்க. இப்போ எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, திமுகல பேசிட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர் வேணும். லேடிஸ்ல ஒரு நல்ல ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. அதனால திமுக வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னாங்க. பட் இல்ல, பட் விஜய் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாராம். நாம் தமிழர்ல இருந்தே இழுத்துட்டு வந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனாலதான் ஏற்கனவே காளியம்மாள் ஏற்கனவே நிர்மல்குமார்லாம் வந்தார்ல. நீங்க ஆதவ அர்ஜுன் நிர்மல்குமார் வந்த டைம்லயே அவங்களும் வரணும், வந்துருவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. பட் விஜய் சரியா கிளியர் கொடுக்கலையா அந்த விஷயத்துல. அவர் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்காரு. யாரோட? சீமானோட அவர் இருக்காரு. யாரு? விஜய்.